அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தீமை ராமலிங்கம் தொகுத்த சுத்த சன்மார்க்கர்களின் ஒழுக்க நடவடிக்கை விதிகளும் தொகுப்பை படித்திருக்கிறீர்களா? படித்திருக்கிறேன். மிகவும் அருமையான சன்மார்க்க விதிமுறைகள் கொண்டது அது. ஐயா, அதில் 16வது விதியில் சன்மார்க்கர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று உள்ளதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஆம், அது மிகச் சரியானது. நான் பெண்ணுமல்ல ஆணுமல்ல. சுத்த சன்மார்க்கத்தில் திருமணங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days பிஃபோர் நான் என்னுடைய முகநூலில் ஒரு போஸ்ட் போட்டேன். ஸோ அதில் வள்ளல் பெருமான் சொல்கிற மாதிரி, அதாவது அவருடைய பாடலே அவர் சொல்கிற மாதிரி, எதிர ஒரு 2 பெண்கள் ஒரு ஆண் உட்காந்து கேட்குற மாதிரி ஒரு படம். ஸோ இதை நான் ஏஐ பிக்சரை உருவாக்கி நம்ம போட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா, நான் பெண் மகளும் அலேன், வரும் ஆண் மகனும் அலேன், அழியும் அலேன் அப்படின்ட்டு வள்ளலார் சொல்கிறார். அது ஒரு பாடலில் திருவருட்பாவில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அதாவது சுத்த சன்மார்க்கத்தில் திருமணமும் ஒரு மூட நம்பிக்கை தான், சன்மார்க்கிகளுக்கு பாலினம் என்ற மாயை கிடையாது அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி, ஸோ இந்த பிக்சரை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த பிக்சரை நம்ம போட்டோம். ஸோ இதுக்கு சன்மார்க்கிகள்கிட்ட இருந்து எனக்கு எப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் வந்ததுன்னு அதையும் நான் பார்க்குறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒருத்தர் இதற்கான ஆதாரத்தை பதியவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன், அந்த பாடலையே அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். அவருக்கு ரிப்ளை பண்ணேன். ஸோ அந்த பாடல் என்னென்னா, எண்ணியல் போல் பிறர் இயலை எண்ணேல் என்றுரைத்தேன், இருமாப்பால் உரைத்தனன் என்றெண்ணி இடை மடவாய், பண்ணிய நான் என் பதியின் பற்றளது வேறொரு பற்றறியேன், உற்றவரும் மற்றவரும் பொருளும் உண்ணிய என் உயிரும் எனதுடலும் எனதுணர்வும் உயிர் உணர்வால் அடை சுகமும் திருச்சிற்றம்பலத்தே மன்னியதாதலில், நான் பெண் மகளும் அலேன், வரும் ஆண் மகனும் அலேன், அழியும் அலேன், இது குறித்தென்றறியே. இது 6ஆம் திருமுறையில் அனுபவ மாலையில் வள்ளலார் பாடியிருக்கிற ஒரு பாடல். ஸோ இதில் தான் அந்த வார்த்தை வருது, நான் பெண் மகளும் அலேன், வரும் ஆண் மகனும் அலேன், அழியும் அலேன் அப்படிங்கிற வார்த்தையை இதில் தான் குறிப்பிடுறாரு. ஸோ இது எது குறித்து இவ்வாறு குறிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ அவர் ஒரு ஆன்மான்னு வச்சுக்கோங்க வள்ளலார். அந்த ஆன்மாவானது அந்த உடம்புல இருக்கிற மனதுகிட்ட பேசுது. என்ன வள்ளலாருடைய ஆன்மா வள்ளலாருடைய மனசுகிட்ட பேசுது. எப்படி பேசுதுன்னா, அது என் இயல்போல் பிறர் இயலை எண்ணக்கூடாது அப்படின்ட்டு மனசுகிட்ட சொன்னேன். அது என்னை போல் பிறரை நினச்சிடாதீங்க, பிறர் போல் நான் இல்லை, நான் தனிச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாருடைய ஆன்மா வள்ளலாருடைய மனத்துக்கிட்ட சொல்லுது. ஸோ அது உடனே அந்த மனம் நான் இருமாப்பால் சொல்கிறேன் அப்படின்ட்டு நீ எண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அதையும் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு ஆணவம் என்னை போல் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மனமான நீ நினச்சிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதேமாரி சொல்லிட்டு வரும்போது அவருடைய, அதாவது பண்ணிய நான் என் பதியின் பற்றது வேறொரு பற்றியின், உற்றவரும் மற்றவரும் பொருளும் உண்ணிய என் உயிரும் என் துடலும் என் உணர்வும் உயிர் உணர்வால் அடை சுகமும் திருச்சிற்றம்பலத்தே மன்னியதால். அதாவது இந்த எல்லா சுகமும், என்னுடைய சுகம் அனைத்தும் இறைவன் இருக்கும் இடத்தில் நாடியதால், நான் பிறர் போல் பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை அழியும் இல்லைன்னு சொல்கிறார். ஸோ இது குறித்து நீ எப்போ தான் அறிய போகிற அப்படின்ட்டு ஆன்மாவானது மனசுக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குது. இதுதான் இதனுடைய அர்த்தம். ஸோ இந்த பாடலை நான் ஒரு அவருக்கு ஆதாரமாக அனுப்பினேன். ஸோ இன்னும் சில பேர் இதுக்கு கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம பார்த்துடலாம். உடனே ஒரு நண்பர் இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்ட்டு போட்டார். ஸோ அவருக்கு தெரிஞ்சது அவர் போட்டார். இன்னும் சில இதனை பார்க்கலாம். ஸோ தென்னிந்திய சுத்த சன்மார்க்க சங்கங்களின் கூட்டமைப்பு அவர் முடியலடா சாமின்ட்டு அவர் போட்டார். இன்னும் சில பேர் புதுசாக உருட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டார். ஒருத்தர் பைத்தியக்காரன் அப்படின்னு கூட ஒரு கமெண்ட் போட்டார். ஸோ இது எல்லாமே இந்த போஸ்ட்டுக்கு வந்த கமெண்ட்டு.
பல பேர் வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு. அது அது ஏன்னு தெரியும். ஸோ அதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். ச சில ஏன்னா இந்த திருமணம் கூடாது, அது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னோடனே எல்லா சன்மார்க்கர்களும் பெரும்பாலும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்து கொண்டவர்கள் தான் சன்மார்க்கத்தில் அதிகம் பேர் இருக்காங்க. ஸோ அது வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வள்ளலாருடைய தொகுப்பை எடுத்து சொல்லக்கூடிய கருத்து. இது என்னுடைய கருத்து இல்லை, வள்ளலாருடைய கருத்து தான். புதுசாக எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார். இது புதுசு கிடையாது. ஏற்கனவே வள்ளலார் சொன்னது யாரும் வெளியில் இதை பரப்பல. ஏன்னா எல்லாம் நமக்கு வந்து அந்த பாலியல் உணர்ச்சி இருக்குது. அந்த உணர்ச்சி அடக்க முடியாமல் நம்ம மற்றவர்கள் போல் ஒரு திருமணத்தை செய்து கொண்டு கட்டுப்பாட்டுடன் இருக்கின்றோம். அது தவறில்லை. அது உலகளுக்கு. நீங்கள் சன்மார்க்கம் வந்துட்டிங்கன்னா நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பதிவு இதுக்கு சப்போர்ட்டாக ஒன்று போட்டேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மகுமாரிஸ். இந்த பிரம்மகுமாரிஸுடைய அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் போட்டோம். இதில் வந்து பிரம்மகுமாரிகள் அமைப்பு தான் வள்ளலாரின் ஆத்ம தத்துவத்தை கடைபிடித்து வருகின்றவர்கள் அப்படின்னு போட்டேன். ஆன்ம தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் ஆன்ம நேயத்தை பேசினாலும் பேசுவதோடு முடிச்சுக்கிறோம். சும்மா ஜீவகாருண்யம் அப்படிங்கிறத காட்டிக்கிறோம். ஆனால் இந்த உண்மையான ஆன்ம தத்துவம் அப்படிங்கிறது மனிதர்கள் லெவலில், ஜீவகாருண்யம் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான், மற்ற ஆன்மாக்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அப்பப்போ தோன்றும், அது வேறு விஷயம். ஜீவகாருண்யம் மனிதர்களுக்கே உரியது, ஆன்மநேயம் மனிதர்களுக்கே உரியது. ஸோ இந்த உறுப்பினர்கள், அதாவது பிரம்மகுமாருடைய உறுப்பினர்கள் ஒரு சந்திக்கும் போதும் உரையாடும் போதும் ஓம் சாந்தி என்று கூறிக்கொள்வதை வழக்கமாக கொண்டனர். இதன் பொருள் நான் ஒரு அமைதியான ஆன்மா என்பதாகும். மனிதர்கள் அனைவரும் உடல் அல்ல, தூய்மையான ஆன்மாக்கள் என்ற உணர்வை உணர்கின்றார்கள். ஆன்மாவிற்கு பாலினம் ஏதுமில்லை என்பதை தங்களது நடத்தையின் வாயிலாக எடுத்துரைக்கின்றார்கள். ஒருவர் சந்தித்து பேசும்போது முதலில் எதிரில் நிற்பவரின் நெற்றிப்பொட்டை பார்த்து தான் பேசுவார்கள். ஏன்னா அங்கதான் ஆன்மா இருக்குதுன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ சிவபெருமானை உச்ச ஆன்மீக தந்தையாக கருதி ராஜயோக தியானம், அதாவது ராஜயோக மெடிடேஷன் பயிற்றுவிக்கின்றார்கள். வள்ளலார் போன்று தூய்மையான வெள்ளாடை தான், அதாவது ஆண்களும் பெண்களும். இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் சன்மார்க்கத்தில் பெண்களும் வெள்ளாடை அணிபவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பல பேர் அணிவதில்லை. ஆனால் அங்கே வந்து கம்பல்சரி ஆணும் பெண்ணும் வெள்ளாடை தான் அணிவாங்க. அசைவ உணவு நம்மளை போல, அதாவது சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் போல அசைவ உணவு அவங்களும் உட்கொள்வதில்லை. ஸோ இந்த அமைப்பினர் யாரும் ஒருவரை திருமணம் செய்து கொள்வதில்லை. திருமணம் இல்லாமலேயே அவர்கள் வாழ்கிறார்கள். ஸோ உடல் உறவு செய்யும் தனது ஆன்மாவானது பரிசுத்த நிலையை இழந்துவிடும் என்ற ரகசியத்தை தெரிந்தவர்கள் இவர்கள். சுத்த சன்மார்க்கிகளுக்கும் வள்ளலார் இதனை மறைமுகமாக போதித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டேன். ஸோ இந்த பதிவுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லோரும் சைலண்ட் தான். ஸோ 2 பேர் மட்டும் லைக் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்குறீங்க யாருன்னு. ஸோ இந்த மாதிரி சுத்த சன்மார்க்கிகள் திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில போஸ்ட் நான் போடும்போது அதுக்கு எதிர்ப்பு அதிகமாக வருது. அதுதான் ஏன்னு தெரியல. ஸோ அதில் அந்த திருமண கட்டுப்பாடு இல்லாமல் நம்மளால் ஒளி உடம்பு பெறுவது என்பது மிக மிக கஷ்டம். அதாவது பாலியல் மாயை கடந்து நாம் எல்லாம் ஆன்மா என்கிற நிலையை அடைவதற்கு தான் இந்த பாடலை வந்து வள்ளலார் பாடியிருக்கார். ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக ப்ரூஃபாக நம்ம எடுத்துக்கலாம். சாகாதவனே சன்மார்க்கி என்ற நிலையை அடைய வேண்டுமானால் நமது ஆன்மா குடிகொண்ட இந்த உடல் பிற அசுத்த உடலுடன் உறவு கொள்வதை தடுத்து நிர்மலனாகிய இறை உடலுடன் உறவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சன்மார்க்க கருத்து. ஸோ இறைவனின் நிலையறிந்து அம்மயமாதல் என்பதே சன்மார்க்கிகளின் லட்சியமாக இருக்க வேண்டும். ஸோ இதற்கு தடையாக இருப்பது உடல் உறவிற்கு செய்யக்கூடிய திருமணங்கள் என்ற சடங்கு. ஸோ இந்த திருமணங்கள் உலகியல் மனிதர்களுக்கு அவசியம் வேண்டும். ஆனால் நாம் இங்கு ஒரு சன்மார்க்கியத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நாம் இதனை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். இதே சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறோம். பாலியல் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கொண்டிருக்கிறோம். ஸோ யார் ஒருவர் ஒளி தேகத்திற்கு இச்சை கொள்கிறார்களோ அவர்களை பற்றி நாம் இங்கே பேசலை. மோகமாந்தருக்கு உரைத்திலேன், இந்த சுகம் உண்ணும் யோகமாந்தருக்கு உரைத்தேன் என்பர் வள்ளலார். அதாவது மோகமாந்தர்னா மோகமுள்ள மனிதர்களுக்கு நான் இதை சொல்லலை. ஸோ அவர்களெல்லாம் உலகியர்கள்.
இது சுகம் உண்ணும் யோகமாந்தார். அதாவது நம்ம சன்மார்க்கர்களுக்காக இது இப்படிப்பட்ட ஒரு பாடலை அவர் உரைக்கிறார். ஸோ அப்படி உரைத்தது கூட எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன்னு தெரியல, அத சொன்னாலே எல்லாருக்கும் கோபம் வருது. ஏன்னா, அவங்களுடைய மனம் அப்போ ஒரு குற்ற உணர்ச்சி அடைகிறது. நாம திருமணம் செய்து கொண்டோம், நம்மால ஒளி உடம்பு அடைய முடியாதோ! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி. இருந்தாலும் திருமணம் செய்து கொண்டு நம்ம தாத்தா, பாட்டி ஆயிட்டோம். இனிமே என்ன நடக்க போகுது? அடுத்த ஜென்மத்தில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர். சில பேர் இப்பதான் நம்ம சன்மார்க்கத்தில இருக்கிறோம். பெண் இல்லைன்னா மாப்பிள்ளை, பெண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ போய் இந்த பதிவை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு இடர்பாடு மன அளவில். செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு கேட் ஆன் த வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலைமையில அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமா பிடிக்காது. ஸோ அந்த மாரி ஒரு குற்ற உணர்வுடன் இந்த பதிவை நம்ம அவங்க நோக்கும்போது, வள்ளலார் மேலும் இதை எடுத்து உரைத்த என் மேலும் பயங்கரமா கோபம் வருது. எல்லாமே கோபத்தை சில பேர் வெளிப்படுத்துறாங்க, சில பேர் சைலண்ட்டா கடந்து போயிடுறாங்க. ஸோ அப்படி சில பேர் கேட்கலாம், வள்ளலார் திருமணம் செய்தாரே, அப்ப அவர் மட்டும் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். ஆ அதாவது அதுக்கு நாம என்ன சொல்றோம்னா, நீங்களும் திருமணம் செஞ்சீங்க. ஆனா வள்ளலார் போல டச் பண்ணாம இருங்க. இருக்க முடியுமான்னு பாருங்க. இருக்க முடியும். ஏன்னா ராமகிருஷ்ணரும் அப்படிதான். ராமகிருஷ்ணரும் சாரதா அம்மாள கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவர் விருப்பத்திற்கு மாறாக தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இருந்தாலும் கடைசியா பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா டச் பண்ணாம தான் இருந்தாங்க. 2 பேருமே இருந்தாங்க. ஸோ அந்த மாரி உங்களால முடியும் அப்படின்னு சொன்னா, திருமணம் பண்ணிக்கங்க. ஆனா ஜாக்கிரதையா இருங்க. அந்த மாரி இருக்க முடியும்னா ஓகே. இதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன். அ இந்த சிம்பிளா இத நான் சில பிரம்மகுமாரிகள் என்ற அமைப்பு இந்த கட்டுப்பாட்டை சிம்பிளா கொண்டு போறாங்க. அவங்க ஏகத்துக்கு வரும்பொழுதே இந்த கட்டுப்பாடு அவங்களுக்கு உண்டு. நம்ம எப்படி சித்த சன்மார்க்கத்துக்கு வரும்போது சைவம் முக்கியமா கட்டளையிடுகிறாரோ, அதே மாரி அவங்களுடைய அமைப்புல அந்த அமைப்புல ஜாயின் பண்ணாலே திருமணம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த சன்மார்க்கத்துக்கும் கொண்டு வரணும். அப்படி வந்தா தான் அந்த ஒளி உடம்ப நம்ம அடைய முடியும். இல்லைன்னா நம்ம இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வச்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதற்கு திருவருள், அவருடைய அருள் நமக்கு கண்டிப்பாக தேவை. அவருடைய அருள் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ பிரம்மகுமாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் மரணமட பெருவாழ்வுக்கு வந்துருவாங்களான்ட்டு ஒரு சிலர் கேட்டாங்க. ஒரு நண்பர் கேட்டிருக்காரு கமெண்ட்ல. அவங்களாலையும் முடியாது. ஏன்னா சுத்த சன்மார்க்கருக்கு மட்டும்தான் மரணமல பெருவாழ்வு சாத்தியம் என்று சொல்கிறார். அப்போ சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கிற ஒரு ஒழுக்கத்தை பிரம்மகுமாரிகள் கடைபிடிக்கிறார்கள். சுத்த சன்மார்க்கிகள் அதை புறந்தள்ளி விடுகிறார்கள். என்னன்னா அந்த திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரு ஒழுக்கத்தை சுத்த சன்மார்க்கிகள் அதுவும் சிலர் கடைபிடிக்கிறார்கள். எனக்கு அவர்களை தெரியும். ஸோ அது அவங்க ஓகே. ஸோ பெரும்பாலும் அதை பற்றி பேசுவதே கிடையாது. ஆனால் அந்த ஒழுக்கத்தை பிரம்மகுமாரிகள் கடைபிடிக்கிறார்கள். மற்ற சுத்த சன்மார்க்க ஒழுக்கங்கள் பிரம்மகுமாரிகளுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். ஸோ நமக்கு அந்த திருமணம் அப்படிங்கிற அந்த ஒழுக்கத்தை விட்டு மற்ற ஒழுக்கங்களை பெரும்பாலும் நாம் கடைபிடிக்கிறோம் சன்மார்க்கிகள். ஆனால் இரண்டு பேருமே ஏதோ ஒவ்வொரு ஒழுக்கத்தை கடைபிடிப்பதனால் முழுமையாக கடைபிடிக்காமையால் வள்ளலார் போன்று இதுவரையும் யார் ஒருவரும் தோன்ற முடியவில்லை. இதுதான் காரணம். ஸோ எதிர்வரும் மக்களாவது இதனை புரிந்து கொண்டு திருமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் சன்மார்க்கத்தில். ஸோ திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆசை உண்டில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், வேறு வழி இல்லை. ஆனால் நான் ஒளி உடம்பு பெற்றே ஆக வேண்டும், இந்த ஜென்மத்தை இதற்காகவே ஈடு செய்யப் போகிறேன் என்று யார் ஒருவர் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் வேண்டாம். அவர்கள் திருமணம் இல்லாமல் ஒளி உடம்பு செய்வதற்கு, ஒளி உடம்பு எய்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வளோதான் இந்த கருத்து. ஸோ இந்த கருத்து சுத்த சன்மார்க்கிகள் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் இதுதான் உண்மை. ஸோ இந்த உண்மையை புரிந்து கொண்டு பாலின மாயையில் சுத்த சன்மார்க்கிகள் உட்படக்கூடாது. அதாவது நீங்கள் அப்போ ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க, சுத்தமாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கேன் அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அது சுத்த சன்மார்க்கத்திற்காக இல்லை, சூழ்நிலை காரணமாக திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசை உண்டு. அதை வள்ளலார் சொல்கிற மாதிரி ஞான அறிவால் அடிக்கடி தடுத்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் நான் ஒளி உடம்பு பெற்று விடுவேன்னா, என்னை போல் திருமணமாகாத சுத்த சன்மார்க்கிகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களெல்லாம் ஒளி உடம்பு ஆகி விடுவார்கள் என்றால் இல்லை. ஏனென்றால் மற்ற ஒழுக்கங்களையும் அவர்கள் 100%
கடைபிடிக்க வேண்டும், நானும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி வரும்பொழுது தான் ஒளி உடம்பு கிடைக்குமே ஒழிய, இதை நான் எடுத்து உரைத்ததுனால நான் வந்து ஒரு ஒளி உடம்பு பெற்று விடுவேன் என்பதற்கு இல்லை. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஒருத்தர் அந்த மாதிரி கேட்டார். ஸோ அப்புறம் ஒருத்தர் இது புதிதாக உருட்ட வேண்டாம் அப்படின்னு பதிவு போட்டுறாரு. ஸோ இது நம்ம புதிதாக உருட்டுவதற்குனா எதுவும் இல்லை. ஏற்கனவே வள்ளலார் உருட்டிட்டு போயிட்டாரு. அதுதான் நான் திரும்ப தள்ளி விடுறேன். வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் சுத்த சன்மார்க்கத்திற்கு திருமணம் வேண்டாம் என்பது தான் இந்த வீடியோவின், இந்த பதிவின் நோக்கம். ஸோ இதில் உங்களுக்கு வேற்று கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கத்துடன் உங்கள் தீமா ராமலிங்கம். ஸோ நம்ம இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது ஏற்கனவே நான் சொன்னது தான், அதாவது நீங்கள் புதியதாக ஒரு கருத்தை சொல்ல வேண்டாம் என்றும், இது நல்ல உருட்டு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முடியலடா சாமி அது ஒரு கமெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லறம் அல்லாது நல்லறம் அன்று அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டு. ஸோ இதெல்லாம் உலகியலுக்கு உண்டான ஒரு பழமொழி. ஸோ அதை வந்து நீங்கள் சன்மார்க்கத்தில் சொல்ல முடியாது. சன்மார்க்கம் வேறு, உலகியல் வேறு. அப்போது இன்னொருத்தர் பைத்தியக்காரன் மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டு. ஸோ இந்த கமெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரிந்த வரையில் சன்மார்க்கர்களை எங்கும் காணோம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதை வள்ளலாரும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை சன்மார்க்கர்களையே காணோமே.